ஒரு விஷயம் நட்டத்தை கொடுக்குது, இன்னொரு விஷயம் லாபத்தை கொடுக்குது அப்படின்னா, லாபத்தை கொடுக்கறது எந்த விஷயமோ அதை தொடர்றது தான் வந்து பிசினஸோட பாணி. இப்போதைக்கு அதை தான் வந்து கொக்கோ கோலாவும் கையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து சர்க்கரை உள்ள குளிர்பானங்கள், சுகர் மிக்ஸ்டு ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், அது மேல வந்து வரி விதிப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம பல மாநிலங்கள்ல இந்த மாதிரியான கூல் ட்ரிங்க் விற்பனைக்கு சிக்கல்கள் உருவாகி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க வந்து பெப்சி கோக் குடிக்க மாட்டோம்னு சொல்லி மக்களும் சரி, இன்னொரு பக்கம் வந்து நாங்க விற்க மாட்டோம்னு சரி வணிகர் சங்கமும் சரி களத்துல குதிச்சிருக்காங்க. அதனால இப்போதைக்கு கொக்கோ கோலா என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, தேங்காய் தண்ணீர், நம்ம இளநீர் இருக்கு இல்லையா, அதை வந்து பேக்கேஜ்டு இளநியை வந்து விற்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னோடி எதுன்னு பாத்தீங்கன்னா 2013ல ஜிகோ அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பேக்கேஜ்டு இளநியை வந்து அவங்க நாட்டுல விற்க ஆரம்பிச்சாங்க அமெரிக்கால. அதுக்கு பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு. அதுவும் இல்லாம மார்க்கெட் ஷேர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% அந்த ஒரு நிறுவனம் பிடிச்சதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு நேரத்துல இந்தியாவில மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவில விற்கிறதுக்காக கொக்கோ கோலா முடிவெடுத்திருக்குன்னு சொல்லி அதிகாரிகள் வட்டத்திலிருந்து வெளில தெரிஞ்சிருக்குங்க. அப்படியே அவங்க இம்போர்ட் பண்ணி விற்கிறதுக்காக வச்சிருந்தாலும் அதுல பல சிக்கல்கள் இருக்கு. நடைமுறையில வந்து ரொம்ப சவாலான விஷயமும் கூட. அங்கிருந்து இங்க இம்போர்ட் பண்ணி அதுக்குள்ள இருந்து எல்லா கடைகளுக்கும் போய் கடைகள்ல இருந்து கன்சியூமருக்கு போறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ அதை எப்படி இவங்க நடைமுறைப்படுத்த போறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனிகள் கிட்ட வந்து மார்க்கெட்டை விட்டு கொடுத்துருவாங்களா உள்ள இருக்கிற வணிகர்கள் அப்படின்றதும் ஒரு கேள்வி. ஏற்கனவே தமிழ்நாடு மற்றும் கேரளால வந்து வெளிநாட்டு குளிர்பானங்களை விற்க போறதுலன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சரி, இப்ப இவங்க கை வைக்க போறது தேங்காய் தண்ணியில மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. குளிரூட்டப்பட்ட A1 பாலோட விற்பனையிலையும் கொக்கோ கோலா வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க போல. அப்படி இறங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து உங்க ஊர் பால்ல நல்ல பால் இல்லைங்க, எங்க ஊர் பால் தாங்க ரொம்ப நல்ல பால்னு சொல்லி நம்ம பாலை நம்மகிட்டே வைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது கொக்கோ கோலாவை எதிர்த்த மாதிரி தேங்காய் தண்ணீருக்கும் சரி பாலுக்கும் சரி தமிழக வணிகர் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்குமா, இல்ல அந்த பொருட்களை வாங்கி விற்பனை செய்வாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாத ஒரு கேள்வி. பொறுமையா அதை பார்த்தாகணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் நடக்குது அப்படின்ற பட்சத்துல தேங்காயோட விலை வந்து பயங்கரமா உயரும் அப்படின்றதும் நல்ல ஒரு விஷயங்க. அதை போட்டோஸை பார்த்தாலே வெறும் மிக வல்கராவா இருக்கு, நாக்கு கூசுது சொல்ற சில விஷயங்கள். சித்ரா கார்த்திக் மீதும் புகார் மனு கொடுத்தோம், கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஓரலாக வந்து இந்த யார் யார் புகைப்படங்கள் வெளியே விட்டார்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணுமாறு